ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 18 ஸ்லோகம் 7. 3 வகையான தியாகங்கள் இருக்கின்றன. அது தனித்தனியா பிரிச்சு உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே நித்திய நைமித்திய கர்மம் கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னுட்டும், அதை பலன் எதிர்பார்க்காம பண்ணட்டும் அப்படின்னுட்டும் வந்து சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ இப்ப மறுபடியும் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு தியாகம், இந்த தாமசமான தியாகம் எப்படி இருக்கும், ராஜசமான தியாகம் எப்படி இருக்கும், சாத்விக தியாகம் எப்படி இருக்கும், ஸோ டீட்டெயிலா பிரிச்சு காட்டுறேன்னு முதல்ல சொல்லியிருந்தது. இந்த ஸ்லோகத்துல தாமச தியாகம் எப்படி இருக்கும் என்று சொல்ல வருகிறார். தாமசமான கர்ம தியாகம். இருட்டில் இடித்து மோதிக்கொண்ட ஒருவன் தன் கண்மேல் கோபம் கொண்டு அதை பிடுங்கி எறிவது போலே. இதெல்லாம் பாருங்க, கர்ம தியாகம். நம்ம மொட்டையா தியாகம்னு நம்ம சொல்ல வேணாம். இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கிறது வந்து கர்மம் சந்நியாசமா தியாகமா அப்படின்னு கேட்டான். எதுக்காக? ஒட்டுமொத்த கர்மத்தையே தியாகம் பண்ணிடுதா அல்லது பலனை மட்டும் தியாகம் பண்றதா? சோ கர்ம தியாகம். சரி, இப்ப அந்த கர்ம தியாகத்துல எந்தெந்த மாதிரியான கர்மத்தை தியாகம் பண்றது, தாமசன் எப்படி எப்படி எல்லாம் கர்மத்தை தியாகம் பண்ணுறான் அப்படிங்கறதுதான் எக்ஸாம்பிள் வேற லெவல்ல இருக்கும். பாருங்க. இருட்டில் இடித்து மோதிக்கொண்டவரவன் தன் கண்மேல் கோபம் கொண்டு அதை பிடுங்கி எறிவது போலே. அப்போ கண்ணு இருட்டுல போகும்போது நான் முட்டிக்கிட்டது காரணம் என்ன? கண்ணு சரியா தெரியலன்றது தானே. அப்போ இந்த கண்ணு எனக்கு தேவையில்லை. தியாகம் பண்றேன் பாருங்க, என்ன தியாகம் இது? கர்ம தியாகம். கண்ணு அப்படிங்கிறது பார்க்கிறதுக்கு தேவையான முக்கியமான கர்மம். எல்லா இந்திரியங்களையுமே கர்மம் செய்வது ரொம்ப ரொம்ப தேவை. அதுல கண்ணு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இந்திரியம் டு டூ அன் ஆக்ஷன். சரியா? இப்போ தன்னால் சரியா ஆக்ஷன் செய்ய முடியல, அதுக்கு காரணம் இந்த கண்ணு தானே. தூக்கி குப்பையில போடு அப்படின்னு எரிஞ்சிடறான். இதே எனக்கு இந்த இடத்துல இன்னொரு ஞாபகம் வருது. ஐ திங்க் பில்வமங்கலரா ஏதோ ஒரு ஞானி ஆக்சுவலா வந்து அவர் மிகவும் பெண் பித்தனாக இருப்பார். அதுக்கப்புறம் வந்து ஒரு தாசியின் மூலியமாக கண்ணனின் அன்பை உணர்வார். அப்போ அவருக்கு டோட்டலா கிருஷ்ண பக்தி வந்துடும். கிருஷ்ண பக்தி வந்துட்டு அவர் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு அப்படியே போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு பெண்ணை பார்ப்பாரு. பிச்சை எடுத்து தான் அறுத்து வாழ ஆரம்பிப்பாரு. பிச்சை எடுக்க போகும்போது ஒரு பெண்ணை பார்த்த உடனே அந்த பழைய சப்கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட் நீங்க சொல்லுவீங்க இல்லையா, அது வந்து டக்குன்னு எந்திரிக்கும். எந்திரிச்ச உடனே அவர் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா, இந்த கண்கள் இதை கண்டதால் அல்லவா இப்போது மீண்டும் எனது அசுர மனம் எழுந்தது. இந்த கண்ணே இல்லாமல் போனால் என் அசுரன் எந்திரிப்பானா என்ன என்று தன் 2 கண்களையும் பிடுங்கி எரிந்து விடுவார் அப்படின்னு அந்த கதை வரும். சரியா? அதுக்கப்புறம் கண்ணனே வந்து நேரடியா அவனுக்கு வழிகாட்டியாக வந்து அவனை ஆட்கொள்கின்றான் அப்படிங்கிறது கதை போகும். அதை விடுங்க. இந்த தருணத்துல சப்ஜெக்ட் இவனும் கண்ணதான் தியாகம் பண்ணான். சரியா? போயிட்டு இருக்கும்போது முட்டிக்கிட்டேன் அப்படிங்கிறதுனால கோபத்துல கண்ணை பிரிங்கி எரிஞ்சு சந்தோஷமா இருப்பான. அடுத்து ஒண்ணுமே பார்க்க முடியாது. ஐயோ ஐயோ அவசரப்பட்டு கண்ணை தூக்கி போட்டேனேடா சாமி, கண்ணு இல்லாம என்ன பண்ணுவேன் அழுதுவான்ல. பட் அவன் என்ன பண்ணுவான்? கண்ணை தூக்கி போட்டதுக்கு அப்புறம் ஹாப்பியா இருப்பான். ஏன்? இனிமே எனக்கு அசுரம் எந்திரிக்கவே முடியாது, தேவையே இல்லை, அப்படி வந்த கண் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியாக இருப்பான். அப்போ தியாகம் பண்ணும்போது தியாகம் பண்றதுனால உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கணுமா வந்து துக்கம் கிடைக்கணுமா அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. இந்த தருணத்துல இன்னொன்னு எனக்கு ஞாபகம் வருது. ஒரு கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அந்த கண்ணையே பிடுங்கி எரிந்து விடு. போனால் போகட்டும், கண்ணோடு போகும், இல்லை என்றால் நீயே போய்விடுவாய். இது வந்து பைபிள்ல வரக்கூடிய ஒரு வாசகம். சரியா? சோ பைபிள்லாம் நிறைய படிச்சு பெரிய ஆள் நினைச்சிடாதீங்க. படிச்சதே ஒரே ஒரு சாப்டர், அதுல வந்து ஒரு வரிதான். சரியா? அப்போ அது அழகான வசனம் பாருங்களேன். கிட்டத்தட்ட அந்த பில்வமங்கலர் அப்படிங்கிற ஞானி பண்ணிய கிட்டத்தட்ட அதே விஷயம் தான் இந்த இடத்துல வருது அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா? சோ ஒரு கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அப்படின்னு சொன்னா, ஆசைப்பட்டு உன்னை வேற திசைக்கு இழுத்துச்சு அப்படின்னா பிச்சு போட்டு வெறும் கண்ணோட போகுண்டா. இல்லைன்னா நீயே நாசமா, நீன்னா ஆன்மா நாசமாகிறது, அறியாமையில அஞ்ஞானத்துல விழுந்து கஷ்டப்படுவ அப்படின்னு அர்த்தம். சரியா? சரி, ஓகே. இங்க நம்ம தாமச தியாகத்துல தான் படிக்கிறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் அதோட ரிலேட் ஆச்சு. ஒற்றை தலையால் வருந்துகிறவன் தலையை அறுத்து கொண்டார் போலே. அது சேம் எக்ஸாம்பிள். சரியா? கண்ணை தூக்கி போனா இப்போ தலைவலி என்ன மாதிரிலாம் நமக்கே தோணும். ஐயோ இந்த தலையை வெட்டி எரிஞ்சாதான் என்ன அப்படின்லாம் தோணும். சோ அதான் இங்க சொல்லியிருக்காரு.
ஒற்றை தலைவியால் வருந்துகிறவன் தலையே அறுத்து கொண்டார் போலே. வழி கெட்டதாக இருந்து கால் நோவுபட்டால் காலையே வெட்டி கொண்டார் போலே. வழி கெட்டதா இருக்கு, சரியா? அப்படின்னா முள்ளும் மண்ணு கல்லு மண்ணா இருக்கு. சோ எனக்கு கால் வலிக்குது இல்ல, அப்போ வலியினாலதான் இந்த கால் வலிக்குது. மீன் இந்த பாதையினாலதான் எனக்கு கால் வலிச்சது. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, என் கால் வலிச்சிச்சு அப்படிங்கிறதுக்காக காலை வெட்டிட்டா சொல்யூஷன் ஆகுது. ஸோ வாட் இஸ் ஆக்சுவலி தி சொல்யூஷன் ஃபார் தட்? பாதையை சரி பண்ணணும். ஸோ எதை சரி பண்ணணுமோ அதை சரி பண்ணாம நான் இதை தூக்கி வச்சிருக்கேன். ஒற்றை தலைவலின்னா தலையெல்லாம் சரி வெட்டி எறிய முடியாது. தலைவலிக்கு என்ன காரணம்னு பார்த்து அதுக்குண்டான ஒரு ரெமடியை தான் நீ எடுக்கணும் இல்லையா? அப்போ கண்ணு தெரியாம முட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா அப்ப லைட் எடுத்துட்டு போகணும்னு யோசிக்கணும். அதை விட்டுட்டு நீங்க கண்ணு எடுத்து முட்டிக்கிட்டேன் அப்படின்னு கண்ணு மேல கோவப்பட்டா என்ன அர்த்தம்? ஸோ அந்த மாதிரி இந்த தாமச தாகம்ன்றது முட்டாள்தனமாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஸோ தாமசம்னாலே முட்டாள் தானே. அந்த மாதிரி இவன் தாமசனும் தியாகம் செய்யறான்ல, ஆனா அவனுடைய தியாகம் இப்படி முட்டாள்தனமாக இருக்கும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். பசி எடுத்தவன் தனக்கு பரிமாறின அன்னம் அதிக உஷ்ணமாக இருக்கிறது என்று அதன் மேல் கோபம் கொண்டு அதை ஆற்றிக்கொண்டு புசிக்காமல் அதை காலால் உதைத்து தள்ளி பசித்து கிடந்தார் போலே. என்ன அற்புதமான எக்ஸாம்பிள் பாருங்க. ஈகோவா அது கோவமா பின்ன அந்த அளவுக்கு வருது, என்ன பண்றது? புத்தி எங்க வேலை செய்யும் அந்த இடத்துல? ஈகோ வந்துருச்சுன்னா, கோவம் வந்துருச்சுன்னா புத்தி வேலை செய்யாது. புத்தி வேலை செய்யலைன்னா தேவ 2 நிமிஷம் பொறுமையா இருந்திருந்தா நல்லா சாப்பிட்டு வந்து பசியாரி இருக்கலாம். பட் இப்ப என்னாச்சு? சுத்தமா போச்சு அப்படிங்கிற மாதிரிதான் ஆகும். கர்மங்களால் துக்கம் ஏற்படுகிறது என்று நித்திய நைமித்திய கர்மங்கள் உட்பட எல்லா கர்மங்களையும் சிலர் செய்யாமல் விட்டு விடுகிறார்கள். கர்மத்தின் அம்சங்கள் ஆகிய கர்த்தவ அபிமானத்தையும் பலீச்சியை ஒழித்துக் கொள்ளல் என்னும் யுக்தியுடன் விகித கர்ம பண்டத்தை அனுஷ்டித்ததே கர்மத்தால் ஏற்பட்ட சம்சார பாதையை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை தமசால் ஆக்கிரமிக்கப்பட்டவர்கள் அதனால் உண்டான யுக்திமயக்கத்தால் அறிவதில்லை. எவ்வளவு பெரிய சென்டென்ஸ். ஸோ இவ்வளவு நேரம் இந்த எக்ஸாம்பிள் எதுக்காக சொன்னேன் அப்படிங்கிறத அழகா சித்தாந்தத்துல வந்து முடிக்கிறாரு. அதாவது தலை வலிச்சதுன்னா தலைவலி தைலம் தான் தடவணும். தலையை எடுத்துக்கொண்டா சொல்யூஷன் கிடைக்குமா? அப்போ நீ கர்மம் செய்யற அப்படின்னா கர்மத்தையே நான் தியாகம் செய்வேன் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள். ஸோ தலையே தியாகம் பண்றது எவ்வளவு ஃபூலிஷ்னஸோ அந்த அளவுக்கு ஃபூலிஷ்னஸ் நித்திய நைமித்திய கர்மத்தை தியாகம் பண்றது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. காமிய கர்மத்தை சொல்லல, காமிய கர்மத்தை கண்டிப்பா தியாகம் பண்ணணும்னு தான் சொல்லிட்டாங்க. நித்திய நைமித்திய கர்மத்தை டோட்டலாவே தியாகம் பண்றது அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலண்டா இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி கண்ணு மீன் போகும்போது இடிச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக கண்ணு மேல கோவப்பட்டு கண்ணையே பிடிங்கி எரிஞ்சா எவ்வளவு லூசுத்தனமோ அந்த மாதிரி நித்திய நைமித்திய கர்மம் பண்றதுல ஒரு சிரமம் இருக்கும் தான். அந்த சிரமத்துக்கு பயந்துட்டு நித்திய கர்மத்தையே நான் பண்ண மாட்டேன்னு சொல்றதுக்கு எந்த அளவுக்கு மோசமானதா இருக்கு அப்படின்னா, கண்ணையே பிடுங்கி போட்டால் போலே, தலையை வெட்டி அறுத்தால் போலே, அல்லது சாப்பிடும் போது அதை ஆற்றிக்கொண்டு புசிக்காமல் பசித்து கிடந்தார் போலே நீ வந்து அவ்வளவு முட்டாள்தனமாக அது ஆகிவிடும். எது ஆகிவிடும்? நித்திய நைமித்திய கர்மத்தை டோட்டலா தியாகம் பண்றது. பட் ஆக்சுவலா என்ன சொன்னாரு? நித்திய நைமித்திய கர்மத்தை கண்டிப்பா பண்ணணும். கருத்திருத்துவ அபிமானம் இல்லாம பண்ணணும், பல இச்சை இல்லாம பண்ணணும். இந்த 2 விஷயத்த மட்டும் நீ வந்து வச்சுக்கிட்டு ஆனா கண்டிப்பா பண்ணுன்னாரு. நித்திய நைமித்திய கர்மத்தை நீ கண்டிப்பா பண்ணு. கருத்திருத்துவ அபிமானம்னா நான் செய்கிறேன் என்ற பாவம் இல்லாம பண்ணு, பல இச்சை இல்லாம பண்ணு. ஆனா அப்படி பண்றதுதான் சரி அப்படின்னு நான் சொல்லி வச்சேன். அது தாமசர்களுக்கு விளங்கவே விளங்காது அப்படின்ட்டார். புரியாது அப்படிங்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். கர்மத்தால் ஏற்பட்ட சம்சார உபாதையை விலக்கிக் கொள்ள வேண்டும். இப்படி பண்ணாதான் கரெக்ட் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? அது தாமசால் ஆக்கிரமிக்கப்பட்டவர்கள் அதனால் உண்டான புத்தி மயக்கத்தினால் அறிவதில்லை. சோ தமசுல இருக்கிறவன் வந்து முட்டாளா இருக்கிறதுனால இதை புரிஞ்சுக்கவே மாட்டேன்றான். எவ்வளவுதான் சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேன்றான். ஆகையால் தன் அதிகாரானுகுணமாக அவசியம் அனுஷ்டிக்க வேண்டியதாக ஏற்படும் கர்மங்களை அனுஷ்டிக்காமல் விடுவதென்று அந்த தாமச தியாகம் உன்னிடத்தில் ஏற்படாவண்ணம் நீ விழிப்பாக இருக்க வேண்டும் அப்பா இருக்கணும். தாமச தியாகம் அப்படிங்கிறது சிம்பிளா என்ன சொல்லிட்டாருன்னா, நித்திய நைமித்திய கர்மத்தையே தியாகம் பண்றத தாமச தியாகம் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. நீங்க 17வது அத்தியாயத்துல தியாகம்னு தனியா ஒரு சாப்டர் வரும். அது வந்து இன் ஜென்ரலா சொல்லக்கூடிய தியாகம். இங்க கர்ம தியாகம், சரியா?
அந்த கர்ம தியாகம் அப்படிங்கிறப்போ டோட்டலாவே கர்மத்தை தியாகம் பண்றது. அதுவும் பர்டிகுலரா நித்திய நைமித்திய கர்மத்தை தியாகம் பண்றது. அந்த பண்றது சிரமமா இருக்கு அப்படிங்கிறதுக்காக பண்றது அப்படிங்கிறது எவ்வளவு புலிஸ்னஸ் அப்படிங்கிறத இவ்வளவு அழகான எக்ஸாம்பிள்ஸோட சொல்லி முடிச்சிருக்காரு. ராஜசமான கர்ம தியாகம். ராஜசன் அவனும் கர்மத்தை தியாகம் பண்றான். அவன் எப்படி கர்மத்தை தியாகம் பண்றான் அப்படிங்கறத அடுத்த ஸ்லோகத்திலையும். சாத்விக கர்ம தியாகம் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். காமிய கர்மத்தை மட்டும் தியாகம் பண்ணா அது சாத்விக தியாகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை படிக்கும்போது நீங்களே கேளுங்க. இப்போதைக்கு இந்த ஸ்லோகம் அவ்வளவுதான்.